ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். கச்சத்தீவு. இந்த கச்சத்தீவு பற்றியான பிரச்சனைகள் இப்போ ரீசெண்டாக இந்த 2024 எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் டென்ஷனை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை மொத்தம் 3 காரணங்கள் சொல்றாங்க. இந்த ஒரு கச்சத்தீவு எந்த நாட்டுக்கு சொந்தம், ஸ்ரீலங்காவா இந்தியாவா அப்படின்றது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனைனா இன்கேஸ் இது ஸ்ரீலங்காவுக்கு இருக்கு அப்படின்றது ஸ்ரீலங்கா சொல்லிட்டு இருக்காங்க. பட் அப்படி ஸ்ரீலங்காவுக்கு இருக்குன்னா இது இந்தியா தான் விட்டு கொடுத்துருக்காங்க. இந்த விட்டு கொடுத்ததுக்கான பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன? இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது, இந்த கச்சத்தீவுல மீனவர்கள், நம்ம நாட்டு மீனவர்கள் வந்துட்டு அங்க மீன் பிடிக்கிற நேரத்துல வந்துட்டு அங்க அவங்க சுட்டு கொள்றாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துல கிட்டத்தட்ட 6000 பேர் இதனால இறந்திருக்காங்க. சோ இந்த கச்சத்தீவுக்கு பின்னாடி சில பலிகளுமே இருக்கு. இது மூணாவது பிரச்சனை. இப்போ இந்த இவ்வளவு பெரிய ஒரு கான்ட்ரோவர்சியான ஒரு விஷயத்த இப்போ இது ஒரு பொலிட்டிக்கல் டென்ஷனா இந்த 2024 வந்துட்டு மாத்தி இருக்காங்க. சோ இது ஆப்வியஸ்லி இந்த ஒரு கச்சத்தீவு அப்படின்ற ஒரு கான்ட்ரோவர்சி ஒரு என்ன சொல்றது, ஒரு பொலிட்டிக்கல் புயலா கூட இப்போ வந்துட்டு தமிழ்நாடு அளவுல மிக பெருசா வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முதல் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலையானார்கள் இல்லையா, ஸோ பிஜேபி. ஸோ அவர் வந்துட்டு திடீர்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு கச்சத்தீவை பத்தி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கச்சத்தீவு வந்துட்டு இந்தியா கிட்ட இருந்து ஸ்ரீலங்காவுக்கு தாரவாத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்துட்டு என் கையில இருக்கு. அது கூடிய சீக்கிரத்துல நான் வந்துட்டு வெளிவிடுவேன், மக்களுக்கு ஒரு புரிதலை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு அண்ணாமலை அண்ணா வந்துட்டு சொல்லி இருந்தாரு. ஸோ இதோட தொடர்ச்சியா இங்க இருந்த பிரச்சனைன்றது ஒண்ணு ஆரம்பிக்குது. இதோட தொடர்ச்சியா இதுக்கப்புறம் பேக் டு யார் போட்டிருக்காங்கன்னா, மோடி அவர்கள் வந்துட்டு அவரோட ட்விட்டர் பக்கத்துல கச்சத்தீவை பத்தி பேசியிருக்காங்க. அவர் போட்டதுக்கு அப்புறம் நிர்மலா சீதாராமன் அவங்களுமே இந்த கச்சத்தீவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த நார்த் இந்தியால ஒரு கச்சத்தீவுன்ற ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்சியா போய்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த கச்சத்தீவு ஸ்ரீலங்கா கிட்ட கொடுக்குற நேரத்துல தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் எதுவா இருந்ததுன்னா டிஎம்கேவா இருந்தது. அப்போ ஐயா கருணாநிதி அவர்கள் வந்துட்டு முதலமைச்சரா இருக்காங்க. ஸோ இதோட டென்ஷன் வந்துட்டு இப்போ தமிழ்நாடு பக்கமும் திரும்பி இப்போ டிஎம்கே அளவுல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்சியா ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் டென்ஷனா இது போய்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது இந்த கச்சத்தீவை பத்தி அப்படின்றதுதான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கச்சத்தீவுல என்ன விஷயங்கள் நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன, உண்மையிலே இந்த கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலா வழக்கம் போல 10 நிமிஷத்துல ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்டரியா ஸ்கிராச்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ வாங்க இந்த கச்சத்தீவு யாரோடது, இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன அப்படின்றது டீட்டெயிலா பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த போல ஒரு கான்ட்ரோவர்சியான ஒரு என்ன சொல்றது, இப்போ கரண்டா பேசிட்டு இருக்கிற பிரச்சனைகளை பத்தி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலா உங்களுக்கு தெரிய வரணும்னா இந்த ஒரு சேனல் மூலியமா தெரிய வரும். ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு என்னால புரிய வைக்க முடியும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் இந்த சப்ஸ்கிரைபர்ன்றதை காமிச்சிங்க. ஆல்மோஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், நம்ம 700 சப்ஸ்கிரைபர் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இந்த வருஷத்துக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றதுதான் நம்மளோட கோல். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைபர்ன்ற ஒரு விஷயத்துல காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கச்சாத்தீவோட வரலாறு என்ன அப்படின்றது பார்ப்போம். ஸோ இந்த கச்சாத்தீவு எப்போ உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு இந்தியாவுக்குமே ஸ்ரீலங்காவுக்குமே நடுவுல ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் பரப்பு இருக்கு. ஸோ இது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடல் பரப்புல ஏதோ ஒரு சில விஷயங்கள், பூகம்பங்கள், ஒண்ணு டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து இடிச்சு இதனால சில மணல் திட்டுகள் வந்துட்டு அந்த கடல்ல உருவாகி இருந்தது. அதுக்கப்புறமா காலப்போக்கில் அது ஒரு தீவுகளா மாறி கிட்டத்தட்ட 11 தீவுகளா அந்த ஒரு மணல் திட்டுகள்னால ஒரு மிகப்பெரிய ஒரு தீவு கூடமா மாறி இருந்தது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படிதான் இந்த ஒரு தீவுகள் உருவாச்சு. அதுக்கப்புறமா 1624 வந்துட்டு தமிழ்நாடு சைட்ல இருந்து மீனவர்கள் கடலுக்குள்ள மீன் பிடிக்க போகும்போது இந்த ஒரு 11 தீவை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ராமநாதபுரம்ல இருக்கிற சேதுபதி ராஜா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 11 தீவை வந்துட்டு அவரோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாரு. ஸோ இப்போ இதுலயே தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற ராமநாதபுரம்ல இருக்கிற ஒரு ராஜா கண்ட்ரோல்ல தான் இந்த 11 தீவுகள் இருக்கு. அந்த 11 தீவுகள்ல ஒன் ஆஃப் த தீவு தான் வந்துட்டு இந்த கச்சத்தீவு அப்படின்றது சொல்லுவாங்க. சரி, இந்த கச்சத்தீவு அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஒரு மிக பெருசு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 285 ஏக்கர் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு தீவு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த தீவுல மனிதர்கள் வாழ முடியாது. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க குடிக்கிறதுக்கு தண்ணின்றது இருக்காது, எல்லாம் வந்துட்டு உப்பு தண்ணியா இருக்கும். ஸோ அதனால மனிதர்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையா அந்த கச்சத்தீவுல அப்பவே இருந்திருக்கு. சரி, இதுக்கப்புறமா இந்த ராஜா சேதுபதி ராஜா இந்த 11 தீவுகளை வந்துட்டு எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
தமிழ்நாட்டுல இருந்து கிளம்பி போற இந்த மீனவர்கள் வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வலை பின்றதோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு படகு சம்பந்தப்பட்டமான சில வேலைகளை அந்த இடத்துல போயிட்டு நீங்க பண்ணலாம். அதே போல முத்து பவளங்கள் எது கிடைச்சாலுமே அது எனக்குமே கொஞ்சம் பாதி வேணும்னு சொல்லிட்டு குத்தகைக்கு விடுற மாதிரி அந்த ஒரு 11 தீவையுமே அவர் குத்தகைக்கு விட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஏதாச்சும் நிகழ்வுகள் வந்தா கூட ஏதாச்சும் நிகழ்ச்சிகள் அங்க ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா கூட அதுக்குமே குத்தகைக்கு வந்துட்டு இந்த ஒரு தீவுகள் வந்துட்டு சேதுபதி ராஜானால வந்துட்டு ரெண்டுக்கு விடப்பட்டது. ஸோ இப்படிதான் சேதுபதி ராஜாவுமே இதை பயன்படுத்திட்டு வந்தாரு. ஸோ இதுதான் வரலாறு கச்சாத்தீவு. இதுக்கு அப்புறமா வந்துட்டு பிரிட்டிஷ் ஜெனரேஷன்ன்றது ஒண்ணு வருது. இந்த பிரிட்டிஷ் ஜெனரேஷன் வந்ததுக்கு அப்புறமா பிரிட்டிஷுக்குமே இந்த மாதிரி ஒரு 11 தீவுகள் இந்தியன் ஓஷன்ல தமிழ்நாடுக்கு கீழே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஒன் ஆஃப் த மிகப்பெரிய ஒரு தீவு எது அப்படின்னு பார்த்தா கச்சாத்தீவு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த ஒரு கச்சாத்தீவுல வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த பிரிட்டிஷ் ஜெனரேஷன்லயே வந்துட்டு மீனவர்கள் இங்கதான் வந்துட்டு மீன் பிடிக்கிற ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுமே அவங்களுக்கு தேவையான வெப்பன் ஸ்டோரேஜ் அதுக்கப்புறமா வேற ஏதாச்சும் ஒரு வெப்பனை நம்ம டெஸ்ட் பண்ணணும்னா கூட சுத்தி கடல் இருக்கிற இடத்துல ஒரு மணல் திட்டல தான் அது பண்ணணும். ஸோ அதனால அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு தீவு கச்சத்தீவா அப்போதைக்கு இருந்தது இந்த பிரிட்டிஷ் ஜெனரேஷன்ல. ஸோ அந்த டைம்லயுமே வந்துட்டு பிரிட்டிஷ் இதுக்காக பயன்படுத்தின ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கு அப்புறமா 1920 பிரிட்டிஷ் இருக்கிற நேரத்திலேயே வந்துட்டு அங்க ஒரு சர்ச் ஒண்ணு கட்டப்படுது. அதுதான் வந்துட்டு அந்தோனியார் சர்ச். இது 1920 கட்டப்பட்டது. இது எதுக்காக கட்டப்பட்டதுன்னா பிரிட்டிஷ் கிட்ட வந்துட்டு அங்க இருக்கிற தமிழ் மீனவர்களுமே சரி சிலோன்ல வர மீனவர்களுமே ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணதுனால இந்த ஒரு கச்சாத்தீவுல மீனவர்கள் வந்துட்டு சிலோன் மீனவர்களும் தமிழ்நாட்டு மீனவர்களுமே 2 பேருமே வந்துட்டு இங்க ஒத்துமையா மீன் பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை இதுல இங்க பண்றதுனால அவங்களுக்கு தேவையான ஒரு இஷ்ட தெய்வமா வந்துட்டு அந்தோனியார் சர்ச்சை வந்துட்டு அங்க உருவாக்குன்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட்னால பிரிட்டிஷோட கவர்மெண்ட்டுமே 1920 இங்க ஒரு சர்ச் கட்டுறதுக்கான ஒரு அப்ரூவலுமே கொடுக்குறாங்க. அதுக்கு அப்புறமா இங்க ஒரு சர்ச்ன்றது வருது. ஸோ இந்த ஒரு சர்ச்சில் பிஷப்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, வழிபாடு பண்றவங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ ராமேஸ்வரத்துல இருந்து அவங்க பிஷப்ஸ் அப்படின்றவங்க வந்து இங்க வழிபாடுகள் பண்ணுவாங்க. அதுல வந்துட்டு இந்த தமிழ்நாடு மீனவர்களுமே சிலோன் மீனவர்களுமே வந்துட்டு ஒன்னா இணைஞ்சு அதை வழிபாடை வந்துட்டு நடத்துவாங்க. ஸோ இப்படிதான் ஒத்துமையா போய்கிட்டு இருந்தது 1920. ஸோ இது வந்துட்டு பிரிட்டிஷ் கச்சத்தீவை இப்படியுமே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அப்புறமா ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ், ஸோ இண்டிபெண்டன்ஸ் நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்தியா வந்துட்டு ஒரு ரூலை ஒன்று கொண்டு வராங்க. என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமீன் ஆக்ட் அப்படின்றது. இஃப் ஐ எம் நாட் ராங் 1949 இந்த ஜமீன் ஆக்ட்ன்றது ஒன்று வந்தது. இந்த ஜமீன் ஆக்டில் வந்துட்டு என்ன ஒரு ரூல்ஸ் ஒரு முக்கியமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ராஜா அதுக்கப்புறமா ஜமீன்தார்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட சொத்துக்கள் எல்லாம் வந்துட்டு அரசு உடைமையா ஆக்கப்படும் அப்படின்ற ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இதனால வந்துட்டு இப்போ சேதுபதி ராஜா கிட்ட இருந்த அந்த 11 தீவுகளுமே இப்போ இந்தியா கவர்மெண்ட் கிட்ட வந்தது. ஸோ இப்படிதான் இந்த கச்சாத்தீவு உருவாச்சு. அதுக்கப்புறமா ராஜா கண்ட்ரோல்ல போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்துட்டு வேற மாதிரி ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணாங்க. அதுக்கு அப்புறமா இந்தியா கைக்குமே இப்படி போச்சு. இதுதான் கிளியர் எக்ஸ்பிளைன். ஸோ இதுக்கப்புறமா இந்தியா கிட்ட வந்ததுக்கு அப்புறமா இப்போ ஸ்ரீலங்கா ஒரு பிரச்சனையை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1920 ஒரு அந்தோனியார் சர்ச் கட்டினாங்க பாருங்க பிரிட்டிஷ் இருக்கிற டைம்ல. ஸோ அது வந்துட்டு எங்களுக்குமே இந்த கச்சத்தீவு எங்களுக்குமே இது வந்துட்டு பங்கு இருக்கு, எங்களுக்குமே இது சொந்தம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. அதுக்கு இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க இது வந்துட்டு இந்தியாவுக்கு தான் சொந்தம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுக்கு அப்புறமா ஜியோகிராபிக்கலா வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது இந்த கச்சாத்தீவு ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்குமே எவ்வளவு இடையில இருக்கு அப்படின்றது பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்துட்டு 11 நாட்டிக்கல் மெயில்ல வந்துட்டு இந்த ஒரு கச்சத்தீவுன்றது இருக்கு. அதுவே ஸ்ரீலங்கா கிட்ட இருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல தான் வந்துட்டு இந்த கச்சாத்தீவுன்றது இருக்கு. ஸோ இதனால வந்து இந்தியன் டெரிட்டரியில தான் வரும் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்துட்டு அதுக்கு பதிலாக சொல்லியிருக்காங்க. பட் அப்படி இருந்துமே ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா 2 பேருக்குமே இந்த ஒரு கச்சத்தீவு பிரச்சனை போய்கிட்டே தான் இருந்தது. இது எப்போ இந்த பஞ்சாயத்து ஒரு முடிவுக்கு வந்தது அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்கன்னா 1974. அதுக்கு முன்னாடி 1973 இந்திரா காந்தி அவர்கள் வந்துட்டு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காங்க. அந்த டைம்ல அவங்க இருக்கும்போது இந்திரா காந்தி வந்துட்டு சிலோனுக்கு இந்த ஒரு கச்சத்தீவை பத்தி பேசுறதுக்காக போயிருந்தாங்க. அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த வருஷம் 1974
சிலோனோட பிஎம்ஆ இருக்கிற ஸ்ரீமாவோ பண்டையார் நாயக் அவங்க வந்துட்டு 1974 இந்திரா காந்தி பார்க்கறதுக்காக இந்தியா வந்திருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை பேசுறதுக்காக யாருக்கு இது வந்துட்டு சொந்தம் அப்படின்றது சொல்றதுக்காக இந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்து இப்போ நீங்க பாக்குற போட்டோவுமே அதுதான். மேபி இவங்க ரெண்டு பேருமே பெண்களா இருக்கிறதுனால ஒருத்தர் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஒரு ஸ்மூகமான ஒரு விஷயத்துக்கு வந்தாங்கன்னா என்னன்றது ஒரு விஷயம் தெரியல. அதுக்கப்புறம் 1976 பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா ஒரு முடிவுன்றது ஒண்ணு வருது. அந்த முடிவுக்கு பேர் தான் வந்துட்டு ஆர்டிகல் 6. இந்த ஆர்டிகல் 6ல வந்துட்டு அபிஷியலா இந்த கச்சத்தீவு வந்துட்டு ஸ்ரீலங்கா கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு இந்தியா மூலியமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது கூடவே ஒரு கண்டிஷனுமே இந்தியா போட்டிருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கச்சத்தீவுல இந்திய மீனவர்கள் வந்துட்டு மீன் பிடிக்கவும் அதே போல வலைகள் பின்னவும் அதுக்கப்புறமா மீன் சம்பந்தப்பட்டான வேலைகளையுமே செய்யறதுக்கு முழு உரிமை இருக்குன்னு சொல்லிதான் அந்த ஆர்டிகல் 6லயுமே தெளிவா மென்ஷன் ஆயிருந்தது. பட் அந்த இன்ஃபேக்ட் இந்த ஒரு விஷயம் ஸ்ரீலங்கா ஃபுல் கண்ட்ரோல் அந்த கச்சத்தீவு போனதுக்கு அப்புறமா சில மாசங்கள்லயே வந்துட்டு அந்த கச்சத்தீவை சுத்தி அவங்க ஸ்ரீலங்கா கொடிகளை நட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த அந்தோனியார் கோயிலையுமே சர்ச்சிலையுமே வந்துட்டு ஸ்ரீலங்கா கொடி பறக்க ஆரம்பிச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்திய மீனவர்களுமே வந்துட்டு இதை கேட்க ஆரம்பிக்கும் போது சிலோன்ல இருக்கிற மீனவர்களுமே ஒரு சில சண்டைகளுமே வர ஆரம்பிச்சது. இதுக்கு அப்புறமா இது இந்தியா கிட்ட வந்துட்டு இந்த ஒரு பஞ்சாயத்து போகும்போது வந்துட்டு இந்த ஆர்டிகல் 6லயே இது ஒரு கண்டிஷனாவே இருக்கு. இதை மீறி ஸ்ரீலங்கா வந்துட்டு இது எங்களுக்கு தான் சொந்தம், இந்தியர்கள் வந்துட்டு உள்ள வரக்கூடாது, மீன்கள் வந்து பிடிக்க கூடாதுன்னு சொல்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம்னு சொல்லி இந்தியா சைட்ல இருந்து ஒரு அலிகேஷனை வச்சாங்க. பட் இன்ன வரைக்கும் அது ஸ்ரீலங்கா செவி கொடுத்து கேட்கவே இல்லை. இன்னும் வரைக்கும் அந்த ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவு எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்றது தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கிற நேரத்துல அடுத்த ஒரு பிரச்சனை மிக பெருசா வெடிக்க ஆரம்பிக்குது. அதுதான் ஈழம் போர். 1983ல இந்த ஒரு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2002 வரைக்கும் இந்த ஒரு ஈழம் போர் அப்படின்றது நடந்தது. இந்த ஈழம் போர் வந்துட்டு எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சோ அப்போல இருந்து இந்த கச்சத்தீவோட பிரச்சனையுமே மிக பெருசா போக ஆரம்பிச்சது. இது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த அந்தோனியார் சர்ச்சில் வந்துட்டு எப்பவுமே வருஷம் வருஷம் ஒரு வழிபாடுகள் நடக்கும். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இது எப்போ இந்த ஈழம் போர் ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறமா அந்த அந்தோனியார் சர்ச்சில் வழிபாடுகளே நடக்கிறது இல்லை பல வருஷமா. அதுக்கப்புறமா 2003லயோ 2004லயோ தான் அது திரும்பியுமே வந்துட்டு அந்த வழிபாடுகள் நடத்தினாங்க. பட் அந்த வழிபாடுகள்லையுமே தமிழர்களோ இல்லை இந்தியர்களோ யாருமே அந்த ஒரு வழிபாடுகளுக்கு போக விடாம தடுக்கப்பட்டாங்க. பட் அங்க இருக்கிற பிஷப்ஸ் மட்டும் ராமேஸ்வரத்துல இருந்து வழிபாடுகள் பண்றதுக்காக மட்டும் அவங்களும் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வரைக்கும். ஸோ இதுதான் கச்சத்தீவோட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இதுதான் அந்த கச்சத்தீவோட வரலாறு. சரி, இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு இதுல ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். எப்படி ஆரம்பிச்சது, யார் கண்ட்ரோல்ல இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி பிரிட்டிஷ் யூஸ் பண்ணாங்க, பிரிட்டிஷ் கிட்ட இருந்து எப்படி இந்தியா கிட்ட வந்தது, இந்தியா கிட்ட இருந்து எப்படி ஸ்ரீலங்கா கிட்ட போயிடுச்சு, இப்ப ஸ்ரீலங்கா இதை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலா உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நம்புறேன். சரி, இதுக்கு அப்புறமா தான் நான் முன்ன சொன்ன அந்த ஒரு 20 வருஷத்துல கிட்டத்தட்ட 6000 பேர் இது மூலியமா இறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விளைவுகளை இந்த கச்சத்தீவு கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் இந்தியர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு செழிப்பான ஒரு தீவு, மீன்கள் வளம் கொண்ட ஒரு தீவு. அது இந்தியா மக்களுமே அங்க மீன் பிடிக்க வரணும்னு தான் அவங்களோட மோட்டிவாவே இருந்தது. பட் அது இன்னும் வரைக்கும் அந்த ஒரு இடத்துலயே மீனவர்கள், நம்ம ஊர் மீனவர்கள் போக முடியலன்றது தான் வருத்தம். ஸோ அப்படி போனா அந்த ஒரு 6000 லிஸ்ட்ல இன்னும் அடிஷ்னலா தான் நிறைய பேர் இறப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். சரி, இந்த ஒரு விஷயம் இப்படி இருக்கிறது தாண்டி இப்போ இந்த 2024 தேர்தல் களம்ல இது ஒரு டென்ஷனான ஒரு டாபிக்கா இந்த கச்சத்தீவுன்றது மாறி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி கச்சத்தீவை கொடுத்துடலாம், அதை திரும்பி நம்மளால மீட்டு எடுக்க முடியுமான்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். பட் இதுக்கு ஃபியூச்சர் தான் ஒரு முடிவுன்றது சொல்லணும். பட் நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை கொடுக்குறேன். ஏன்னா இல்லை இவ்வளோ பெரிய ஒரு வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ஒரு வரலாறுல தெரிஞ்சதுக்கு அப்புறமா யார் பக்கம் இந்த கச்சத்தீவு வரணும், நம்ம பக்கம் வரணுமா சிலோன் கிட்ட வரணுமா அப்படின்றது நீங்க உங்களோட முடிவு என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கச்சத்தீவுக்கான ஒரு ஃபுல் ஹிஸ்டரி. ஆஸ் ஒரு ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொன்னா எப்படி புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளா புரியுற அளவுக்கு சொல்லியிருக்கேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே இதை பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களுமே இதை பத்தியான ஒரு புரிதலுக்குள்ள வருவாங்க, கச்சத்தீவுனா என்ன அப்படின்றது சொல்லி. ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை. ஏபி.